நான்வெஜ் தான். ஸோ நீங்கள் அமாவாசைன்னு போட்டுருக்கவங்க எல்லாமே நான்வெஜ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் வந்து அந்த அமாவாசை டைமில் வந்து எல்லாம் வேண்டிக்கிட்டு வேண்டுதெல்லாம் வந்து நிறைவேற்றிருக்கும் பல பேர், வேண்டிக்கிட்டு போகிறவங்க பல பேர் இருப்பாங்க. தென்குடியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வெளியூர் வந்தாச்சு. சரிங்களா, கரெக்டாக 9 மணி கிளம்பி 11 மணி ஆகுது. இப்போ தான் வந்து இறக்கி விட்டான். சரி, ரைட், ஓகே, பார்ப்போங்க. நம்ம பயணம் தொடரும். பாப்பா சரியான கூட்டம்டா சாமி. பஸ்ஸில் அதை விட 2 வீலரில் வந்துருக்கலாம் போது சரியான கூட்டம். ஸ்டார்ட் பிடிக்க முடியல, பயங்கரமான கூட்டம். அது என்ன எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ கூட்டமாக எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஜலதகிரி அம்மன் டெம்பிள். ஸோ அதுக்கு போகிறதுக்காக தான் வந்து ஆட்டோ ஏறி போயிட்டுருக்கோம். ஆட்டோ சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோன்னு 10 ரூபா வாங்குறாங்க. தனியாக போகணுன்னு சொன்னால் 50 ரூபா வாங்குறாங்களாம். சரி, அதை தான் நம்ம ஆட்டோவில் பாணி வச்சு போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். அங்கே தாங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா இருக்குதாங்க. இங்கே வந்து இந்த ஜலதகிரி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இது. ஸோ இன்றைக்கி அமாவாசைனால இங்கே வந்து ஏகப்பட்ட கூட்டம். எல்லாம் நிறைய பூஜை பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதுதான் பார்க்குற காட்சியில். ஸோ பதிவு வந்து உள்ளே போய் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் வெளிப்பிரகாரத்தை காட்டுறவங்களுக்கு. சரிங்களா, பெரிய ஒரு மரமும் இருக்குதுங்க. ஆனால் கூட்டத்தை பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்றைக்கி அமாவாசை வந்து இன்றைக்கி கூட சேர்ந்ததுனால சரியான கூட்டங்க. ஆமாம், அந்த பதிவை தான் பார்த்துட்டு இருப்போம் நம்ம. சரியான கூட்டம், சரியான வெயிலுங்க, சரியான வெயில். அதே மாதிரி ஸோ அதை தான் பார்க்குறோம் இப்போ நம்ம. வாங்க பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மனோட விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் விசேஷம் தான். ஸோ நீங்கள் அமாவாசைன்னு போட்டுருக்கவங்க எல்லாமே நான்வெஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா தெரியும். அதே மாதிரி பார்த்தா இது வந்து நல்ல சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் அதுதான் முதல் டைம் வந்திருக்கோம். இப்போ வந்து இருக்கிற நிலவரத்தை நம்ம உள்ளே போய்ட்டு வெளியே வர முடியாதுங்க. அந்த மாதிரி கூட்டம், சரியான கூட்டம். இவர் ஒருத்தர் கையில் கோழி கட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இப்போ ஆளை தேடிட்டுருக்காரு. சரியான கூட்டம். கியூவில் தான் போயிட்டுருக்காங்க. கியூ போயிட்டுருக்கு. ஆமாம், எல்லாம் வந்து அந்த அமாவாசை டைமில் வந்து எல்லாம் வேண்டிக்கிட்டு வேண்டுதெல்லாம் வந்து நிறைவேற்றிருக்கும் பல பேர், வேண்டிக்கிட்டு போகிறவங்க பல பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த டெம்பிளோட இது போயிட்டுருக்கு. ಅಲ್ಲಿ ಮಡಗಬೇಕಲ್ಲ ಯಾವ್ದು ಇರೋದು ಏನಾ ಕಣ್ಣವೇ ಕಣ್ಣ. இந்த லைன் தாங்க உள்ளே போகக்கூடிய லைன் இது. ஸோ ஏற்கனவே உள்ளே போயிட்டு பல மக்கள் இந்த வெயிலில் ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு வரலாம் தான் நம்மளால் முடிகிற காரியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலேருந்து கோபுரத்தை தரிசனம் தான் பார்க்குறப்போ கோபுரம் தரிசனம் பார்த்துருக்கோம். சரியான கூட்டம் பார்த்திங்களா. இன்றைக்கி அமாவாசை நாள் கூட்டம். வாங்க பார்ப்போம். கோயிலை சுற்றி பார்த்திங்கனாக்கா ஒரே நான்வெஜ் வாசனை தாங்க, செம்மையான ஒரு வாசனை. ஸோ இன்றைக்கி சண்டே வேறு இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்புறது மெயின் ரோடு பக்கம் அது. ஸோ இங்கே இருக்கிற காருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்ததாங்க. என்ன கூட்டம் பார்த்திங்களா, சரியான கூட்டங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த டெம்பிள் பற்றி பிடித்தது உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ரொம்ப சக்தியாக இந்த கோயில். சரிங்களா, உள்ளே போய் பதிவு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வெளியில் தான் போட்டிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா வண்டிகளும் பார்க்கிங் பண்ணுறதுலாம் ஒரு நல்ல இடம் இருக்குது. சரிங்களா, ஓகே, நம்ம பதிவு கடைசிக்கு வந்தாச்சுங்க. சரிங்களா, இதனால் பதிவு முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நண்பன் 9.68 பாய்சியோ.